வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 வந்து சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் வந்து 50-51 நாட்கள், சுக்கிரன் வந்து 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம வந்து சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் வந்து கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மிதுன ராசி, மிதுன ராசிக்கு செவ்வாய் வராரு ஜென்ம ராசிக்கு. ஆமாம். உங்கள் இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா உஷ்ணம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க, ரொம்ப உஷாராக இருந்தால் தான் சொல்லுவீங்க. 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் பயிற்சி, அந்த சுக்கிரன் வந்து நீசமாக வரார். இப்போ என்னென்னா சனி பார்வையிலேருந்து செவ்வாய் விடுதலை ஆகி ஜென்ம ராசிக்கு வந்துட்டார். இப்போ சுக்கிரன் தான் மாட்டிட்டார். செவ்வாய் பார்வையும் சுக்கிரனுக்கு 4ஆம் பார்வை, இன்னொன்று சனி பார்வையும் 7ஆம் பார்வை, அதாவது வக்ர சனியோட பார்வை. இது எப்படி இருக்கும் அந்த மிதுன ராசிக்கு? ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு. ஏன்னா அவங்களுக்கு சனி தசை இருக்குது, அவங்க சனி தசை நடக்கிறவங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் மற்றபடி தசை பார்த்தீங்கன்னாக்கா பாதிச்சு இருக்கிறவங்களுக்கு எந்த தசையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்கும்? ஏன்னா 50 நாள் ஒருத்தர் ஒரே இடத்துல இருப்பார், யார்? செவ்வாய். இவர் 28 நாள் இருப்பார். இது எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் இவங்களுக்கு? இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் தான். ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட செலவுகளை வச்சாங்க. திடீர்னு ஊருக்கு போகிறது, அதுக்கு செலவு, இது செலவு. ஏன்னா சனியோட பார்வையும் அங்கே விழுந்திருந்தது. ஸோ ரொம்ப செலவுகளை சமாளிக்கிறதுக்கே இவங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார். இப்போ என்னென்னா அப்படியே 4ஆம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறார். அந்த சுக்கிரனை செவ்வாயும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார், 2 பேரும் பார்க்குறது ரொம்ப இதுதான். ஆனாலும் இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5-12 கூடையவர், விரையாதிபதி நீச்சம் அடைகிறது நல்லது ஓரளவுக்கு. என்ன, அதே சமயம் 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சம் அடைகிறாருங்கும்போது குழந்தைகளை கவனிச்சுக்கணும். ஏன்னா 5ஆம் வீடுனாலே குழந்தைகள், புனித பயணம், இதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டது வந்துடும், படிப்பு எல்லாமே வந்துடும். ஸோ படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கணும். ஏன்னா நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து அதேமாரி இந்த புனித பயணம்லாம் போகும்போது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு புனித பயணம்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அந்த மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துன்னு போகணும். எல்லாமே சில சமயம் மறந்து போய்ட்றாங்க அந்த கிட்ட எடுத்துன்னு போகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து 6-11 குடையவன், பகைருண ரோகாதிபதி, லாபாதிபதி. இவர் எங்கே வர்றாருன்னா ஜென்மராசிக்கு வர்றார். ஜென்மராசிக்கு வந்தாலே நீங்கள் சொன்ன மாதிரி உஷ்ணம்தான், டென்ஷன் அதிகமாகும், உத்தியோகத்தில் டென்ஷன் கூட. ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன் புதன். அப்போ அறிவு அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஒரு நல்ல வேலை செய்கிறாங்க, அறிவுபூர்வமாக வேலை செய்கிறாங்களா, அவங்கள்ட்ட தாங்க பொறுப்பை நிறையா கொடுப்பாங்க. எந்த கம்பெனிலையும் பாருங்கள், எந்த இடத்துலையும் பார்த்திங்கனாலே, அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் இப்படி தான். கூட்டாளிகளில் ஒரு 10 பேர் இருப்பாங்க பங்குதாரர்கள். அந்த பங்குதாரர்களில் ஒரு 2 பேர் நல்ல ஒரு இதுவாக இருப்பாங்க. என்ன, அதாவது மிதுனமாக கூட இருக்கலாம், இல்லை கன்னியாக இருக்கலாம், புதன். அப்போ இவங்களுக்கு அந்த வேலை நல்லா செய்கிறாங்கங்கும்போது அவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமாகும். அப்போ இவங்களுக்கு வந்து பொறுப்பு அதிகமாகும். பொறுப்பு அதிகமாகும்போது வேலை பலு கண்டிப்பாக இருக்கும்.
ஆனால் அறிவின் மூலமாக எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல அழகாக வேலை செஞ்சிருவாங்க. என்ன ஒன்று டென்ஷனோட செய்வாங்க, அவ்வளோதான். பட் அதுக்கு உண்டான ஒரு வருமானம் இவங்களுக்கு வரும். ஏன்னா லாபாதிபதி ஜென்மராசியில் இருக்கார் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு லாபம் வரும். நல்லா வேலை செய்வாங்க, லாபம் வரும். அதே சமயம் சுக்கிரன் நீச்சம் அப்படின்னாலும் விரையாதிபதி நீச்சம் அடைகிறது நல்லது. அதே சமயம் 5ஆம் இடத்து அதிபதிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல, ஆன்மீக விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி இவங்களுக்கு நல்ல ஒரு இதுதான். அதான் ஆன்மீக இது சார்ந்து தடைகள் வரும். ஆமா, அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க, அதில் தடை வரும்ன்றீங்க. ஆமா, ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது, இவங்க தான் ஒரு மெயினான ஆள், எல்லாம் இவங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிடுவாங்க, ஆனால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும், டென்ஷன் ஆகும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா, அதை நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். குரு உச்சம் அடைஞ்சு 2ஆம் இடத்துல இருக்கார். அதே ஒன்று போருங்க, அவர் ஒன்று காப்பாத்தின்னு இருக்கார், அவ்வளோதான். எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு போவார். அதனால பிரச்சனை இல்லை, டென்ஷன் அதிகமாகும். ஓகே. சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீசமாகறதுனால இந்த சனி 2025 பயிற்சி ஆச்சு இல்லையா, அதுலேருந்தே நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வருது வேலை ரீதியாக. அவர் வந்து இப்போ வேலையில பிரச்சனை வச்சுன்னே இருக்காரு. இப்போ 4ஆம் இடத்துலயும் சுக்கிரன் நீசம், இப்போ வேலை சம்பந்தமா ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், வேலையில அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, ஆனா வேலை பளு இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. எப்படின்னா நல்ல வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த லேசினஸ்லாம் இருக்காது. அந்த நேரத்தில் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்க சமாளிச்சிருவாங்க. ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாயிடும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளித்து செய்கிறதுனால லாபம் இவங்களுக்கு வரும். என்னென்னா உயர்வுகள், அது வந்தாலே கொஞ்சம் அந்த வேலை பளு எவ்வளோ இருந்தாலும் நம்ம செய்யலாம். டே நைட்டாக ஒர்க் பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா வருமானம் வருதுன்னு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆனாலும் சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும் விரையாதிபதி நீச்சம் அடைகிறாருங்கிறதுனால இவங்களுக்கு இந்த 2 பயிற்சியுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ஜென்மராசியில் செவ்வாய்ங்கும் போதே டென்ஷன் தான் இருக்கும் கொஞ்சம். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப விசேஷம். ஓகே சார். ஒரு சில பேருக்கு வந்து இடம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக. இப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன், அந்த சுக்கிர பகவானுக்கு 2 பாவகிரகத்தோட பார்வை. இது வந்து என்னன்னா இடம் சம்மந்தமான பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்கா ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடம் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாக. திடீர்னு பார்த்தா சுக்கிரன் நீசம், அதாவது இதை நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல, ஒரு சில பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. யார் நீசமானாலும் சரி, யார் வக்கரமானாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. சொல்கிற ஒரு பேச்சு. இதை வந்து மைனூட்டாக நோட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நான் வீடு கட்டினேன், இந்த காலகட்டத்தில் நான் வீடு வாங்கினேன், இந்த காலகட்டத்தில் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்த ஒரு சில தடைகள் கொடுத்தது அப்படின்லாம் வந்து மைனூட்டாக நோட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கோச்சார கிரகங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ ஒன்று இடம் சம்மந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்குது. அது சம்மந்தம் என்ன எல்லாமே 4ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டது தான். இதில் வந்து ஏன்னா நீசமாகறதுனால கேட்குறேன், சனி பார்வை அங்கே இருக்குது இல்லையா, அதுக்காக கேட்குறேன். வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இடம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் சக்ஸஸை இந்த டைமில் கொடுக்குமா? இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த என்னதான் நம்ம வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினச்சாலும் அந்த தசாபுக்தி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் தான் அந்த நேரத்துக்கு நம்ம கட்டுறதுக்கே வரும். கரெக்டாக அந்த நேரம் இல்லைன்னா வராது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமே நன்னா இல்லை அப்படிங்கும்போது அவன் வீடே வாங்க முடியாது. அது நிறைய பேர் இருக்காங்க, வீடு வாங்காமல் நிறைய பேர் வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகை வீட்லேயே இது பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பையன் வீடு வாங்குவோம். ஆமாம், அது உண்மைதான். இவ்வளவுக்கும் பையனை விட அப்பா தான் நிறைய சம்பாதிச்சிருப்பார். நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பார், நல்லா சம்பாதிச்சிருப்பார், எல்லாம் இருக்கும். ஆனால் 4ஆம் இடம் கெட்டு போய் அவரால் வீடு வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், தடை. ஆனால் அதே பையன் வந்து அவன் 4ஆம் இடம் சூப்பராக இருக்கும், அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அவன் வீடு வாங்கிடுவான். அதுதான் கொடுப்பனை ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, கிரகங்கள் கொடுக்குறது. அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு ஓரளவுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது, இப்போ இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல நீச்சம் அப்படின்னாலும் அவங்களுக்கு அங்கே பலமாக இருக்குது ஜனனகால ஜாதகம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அதாவது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அவங்களுக்கு. அதே சமயம் இந்த கோர்ட்டு கேஸில் போயிட்டு இருக்கு பாருங்க, சொத்து பிதுரார்ஜித சொத்துக்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் இருக்கும், அந்த சொத்துக்கள்லாம் வந்து நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா நல்ல ஒரு அட்வொகேட்டாக வச்சு வாதாடணும் இவங்க.
அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ம். ஏன்னா அதெல்லாம் தான் இவங்க கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன் புதன்கிறதுனால இவங்க யோசிக்கணும். இந்த அட்வொகேட் சாதாரணமாக நமக்கே தெரியும் ஒரு அட்வொகேட் எப்படி அப்படின்னு. என்னென்னா சும்மா சும்மா வாய்தா வாங்கிட்டே இருக்காரு அப்படின்னாலே நம்ம யோசிக்கணும். அதே சமயம் நமக்காக ஃபேவரபுளாக பேசுகிறார் அப்படிங்கும்போது நம்ம நல்ல அட்வொகேட்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ நல்ல அட்வொகேட்டை வச்சு நல்ல ஒரு இதை வச்சு பண்ணார்னா இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிதுரார்ஜிதத்தில் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக ஆகும். ஓகே. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக இவங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் செவ்வாய் கோபம் குறையும். ஏன்னா முருகன் வந்து கோச்சிக்கிட்டு பழனியில் போய் நின்னார், கோபமெல்லாம் தீர்ந்து திருத்தணியில் வந்து தனிந்து நின்னார் தணிகை. அதனால் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணினாலே இவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். முடிஞ்சால் ஒரு தடவை பழனி போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா ராஜ அலங்காரம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் நான் வந்து பரிகாரம் இப்படி தான் சொல்லுவேன். அதனால் முடிஞ்சால் பழனி போயிட்டு வர்றது நல்லது. முடியாத பட்சத்தில் இவங்க அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவில் செஞ்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப விசேஷம். ஸோ செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. மற்றபடி சுக்கிரன் நீச்சம்ங்கும்போது கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நான் தான் சொன்னேன் முன்னாடியே, விரையாதிபதி நீச்சம் அடைகிறாருங்கும்போது பெரிய அளவில் பாதகங்கள் இவங்களுக்கு இருக்காது. என்ன கொஞ்சம் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். மற்றபடி இந்த பரிகாரம் பண்ணுறதுனால இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியும் அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.